மருத்துவமனை வளாகத்தில் தரதரவென இழுத்து செல்லப்பட்ட MBBS மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரன்கள். தலைநகர் கொல்கத்தாவில இருந்து 170 கிலோமீட்டர் தொலைவுல மேற்கு வங்க மாநிலத்தோட துர்காப்பூர்ல இருக்கிற ஷோபாப்பூர் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒன்று இருக்கு. அங்கு ஒடிசா மாநிலம் ஜலேஸ்வரை சேர்ந்த 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வருகின்ற மாணவி நேற்று இரவு 8:30 மணிக்கு கல்லூரி வளாகத்தை விட்டு அவங்களுடைய ஆண் நண்பரோட இரவு உணவருந்த வெளியே போயிருக்காங்க. அப்போது ஒரு கும்பல் அந்த மாணவிய பின்தொடர்ந்து சென்று அந்த நண்பரை தாக்கி அந்த இளைஞனை அங்கிருந்தே துரத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மாணவிய தரதரவென இழுத்து சென்று மருத்துவமனை வளாகத்துல இருக்கிற ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க. அந்த சமயத்துல வளாகத்துல காவலர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லப்படுது. இதையடுத்து அந்த மாணவிய மீட்டு படுகாயங்களோட அதே மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. கொல்கத்தாவில கடந்த ஆண்டுதான் இதே போல ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவம் நாடு முழுக்கும் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனா தொடர்ந்து இது போன்ற மருத்துவ மாணவிகள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு ஆளாகிற நிகழ்வு மீண்டும் மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது.